நேற்று வெலிகம பிரதேச சபையில வைத்து தவிசாளரை சுட்டுக் கொண்ட சம்பவம் பதிவாகி இருந்தது. இது இலங்கை பூராகவும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு செய்தி. இந்த தவிசாளரை சுட்டுக் கொண்டதுக்கான காரணம் என்ன? அரசியல் பழிவாங்களா அல்லது வேற ஏதேனும் காரணங்கள் இருக்கின்றதா என்பதை நாம் இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க. வெலிகம பிரதேச சபையோட தவிசாளர் லசந்த விக்ரமசேகர இவரை நேற்று சுட்டு கொண்டுட்டு தப்பி ஓடி இருக்காங்க. தவிசாளர்கிட்ட ஒரு கடிதத்துல சைன் வாங்கணும் அப்படிங்கிற பேர்ல உள்ள போய் ஃபைலுக்குள்ள இருந்த கன் எடுத்து ஷூட் பண்ணிட்டு தப்பி ஓடி இருக்காங்க. சுடப்பட்ட தவிசாளரை அங்கிருந்து எல்லாரும் சேர்ந்து வைத்தியசாலைக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு. ஆனா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கார். இப்போ இந்த விடயம் தொடர்பாக பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பல விமர்சனங்களை முன்வைத்தார். இவர் ஒரு மக்கள் பிரதிநிதி. மக்களை சந்திக்கின்ற அந்த தினத்தில் தன்னுடைய அலுவலகத்தில் இருக்கின்ற போது அவரை சுட்டு கொலை செய்திருக்கிறார்கள். இது தேசிய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலான விடயம் அப்படி என்று சொல்லி கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். அதற்கு பதில் சொல்ற வகையில ஆளுங்கட்சியை சேர்ந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பதில் சொல்லியிருக்கார். என்னன்னு சொன்னா, இந்த லசந்த விக்ரமசேகர என்பவர் மக்கள் பிரதிநிதியாக இப்போது இருக்கலாம், ஆனால் இவருக்கும் பாதாள உலக கோஷ்டிக்கும் இடையிலான மிகப்பெரிய தொடர்பு இருந்தது. அதுபோக இவர் மீது ஏகப்பட்ட வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்றது அப்படி என்று சொல்லி இருக்கிறார். இலங்கையில அண்மை காலத்தில் நடக்கின்ற அனைத்து விதமான துப்பாக்கி சூடுகளும் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதற்காக அல்ல. இதில் பாதிக்கப்பட்ட பொதுமக்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவு. இது பாதாள உலக கோஷ்டிகளுக்கு இடையில அவங்களுக்குள் ஏற்படுற முரண்பாடுகள் காரணமாக, அவர்களுக்குள் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் காரணமாக பழிவாங்கல் தான் இந்த துப்பாக்கி சூடுகள் அப்படி என்று சொல்லி இருக்கிறார். ஆக மொத்தத்துல இலங்கையில பாதாள உலக கோஷ்டிகளினுடைய முடிவு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், கத்தி எடுத்தவன் கத்தியால் தான் சாவான் அப்படி என்பது போல் இந்த லசந்த விக்ரமசேகர ஹரக்கட்டா என்று சொல்லக்கூடிய ஒரு பாதாள உலக கோஷ்டி தலைவனுடைய தொடர்புடன் தான் இருந்திருக்கிறார். ஆனால் தற்போது அவர் திருந்தி வாழ்வதற்கான ஒரு நடவடிக்கை எடுத்து வாழ்ந்து கொண்டிருந்ததாக சில தகவல்கள் கூறப்படுகின்றது. இங்கு நடக்கின்ற துப்பாக்கி சூடுகள் எல்லாம் தப்பு நடக்கக்கூடாது அப்படி என்று சுடல, தப்பு நடக்கணும், அதை நாங்க மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பாதாள உலக கோஷ்டிகள் ஆயுதங்களை கையில் ஏந்தி கொண்டு திரிவது மிகவும் ஆபத்தான விடயமும் கூட. சரி, இந்த கொலை தொடர்பான மேலதிக விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது. என்னென்ன தகவல்கள் வெளிவரும் அப்படி என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்படி நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க. அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்க. பாய்.